பிள்ளை எங்கே இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் என்ன பிள்ளைய கொண்டாந்து தாங்க. 2 வரைக்கும் என்ன பிள்ளை என்ன தொடர்பு எப்படி எனக்கு எதுவுமே எனக்கு இன்னும் இன்னும் தொடர்பு தெரியல. 1 வருஷத்துக்கு இதுக்குள்ளால வருவேனோ தெரியல. நான் உயிரோட இருந்த உங்களுக்காக வருவேனம்மா. அண்ணன் பிள்ளை கடைசியா சொன்னேன். பிள்ளையா இருந்திருந்தா அவன் இப்படி செய்திருப்பானா? அதை நான் கேட்டேன், நீ உண்ட பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒன்று வந்தா நீ என்ன செய்வேன்ட்டு. அதனால எனக்கு தொடர்பே இல்லை. கடைசியாக எனக்கு 13ஆம் தேதி 10ஆம் மாதம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர், அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போய் நம்ம எங்கேன்னு தெரியல. ஏஜென்சி ரஷ்யாவில் போய் இறங்கினோடனே முழு காசும் எங்கள்கிட்ட வேண்டிட்டார், முழு பணம் பெற்றுக்கொண்டார். ஆனால் ரஷ்யாவில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஒரு ஆர்மி கமாண்டர் இந்த பிள்ளையை பொறுப்படுத்திருக்கிறேன். ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் 3 பேரும் அனுப்பிவிட்டேன் எங்களுக்கு. அதை பேசுகிறதெல்லாம் இப்போ தானே எங்களுக்கு புரிஞ்சுது. அது போய் பேசுகிறாரு பிள்ளைகளை ஏதோ செய்துட்டாங்க கொண்டு இன்னும் நடந்துட்டு பிள்ளைகளுக்கு அம்மா உடுப்பெல்லாம் தந்துட்டாங்க, எங்களை எப்படி ஏற்ற போகிறாங்களாமே எங்களோட தொடர்பு இருக்காது என்று சொல்லி அவ்வளோ தான் எனக்கு கடைசியாக கிடைச்ச மெசேஜ். ஆனால் தம்பி யாருமே இல்லை, இதை புருஷன் மட்டும்தாங்க. ஏன்னு இப்படி செய்கிறீங்களே எனக்கு எஞ்சி பண்ணுறாரு கேட்டேன். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. உலகத்தமிழ் உறவுகளுக்கும் ஊடக சொந்தங்களுக்கும் வணக்கம். முகவர் மூலம் யாழ்ப்பாண மற்றும் முல்லைத்தீவு இளைஞர்கள் வெளிநாடு செல்வதாக சட்டப்படி விசாவிற்கு என்று சொல்லி அவர்களை சரியான முறையில் நாங்கள் வெளிநாட்டிற்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி அதை நம்பி லட்சக்கணக்கான பணத்தையும் கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்த அந்நியர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது அவர்கள் உக்ரைன் ரஷ்ய யுத்த களத்தில் நிற்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதில் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் என்பவர் காயமடைந்திருக்கின்றார் என்பது இரவு 1 மணிக்கு வந்த தகவலாக இருக்கின்றது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயமாக இருக்கும். 3வது உலகப் போர் என்று எல்லோராலும் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த யுத்த முனையில் எங்களுடைய தமிழர்களும் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே வியப்பான விடயமாக இருக்கிறது. இந்த விடயத்தை இந்த அந்நியர்களோடு நான் வந்ததன் காரணம் என்னவென்று சொன்னால், முகவர்கள் இவர்களை மிரட்டுகிறார்கள். ஏற்கனவே 14 நாட்களுக்கு முன்னர் பகீரதனுடைய தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அவருடைய அன்னை இவர் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அவர்களை மிரட்டி இருக்கின்றார்கள். சொல்ல வேண்டாம், வெளியே சொல்ல வேண்டாம், சொன்னால் உயிர் அச்சுறுத்தல், உங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஏதாவது செய்து விடுவோம் என்ற குரல் பதிவுகள் எல்லாம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கின்றது. முகவர்கள் தொடர்பான ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அதனை நாங்கள் பின்னர் ஊடகங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். இப்பொழுது இந்த அந்நியர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இங்கே ஊடக உறவுகளின் நம்பிக்கையை கொடுத்து நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். ஏனென்னு சொன்னால் ஒரு ஊடகம் ஒரு தளத்தில் மட்டும் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் எடுத்துவிட முடியாது. வெளிநாடுகள் போல ஊடகங்களின் ஒற்றுமை எமக்கு வேண்டும். அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியே கொண்டு வர வேண்டும், ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும், உலக உறவுகளின் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் சொல்லுங்கள். எனது மகன் அதிர்ஷ்டராஜா மிதுஷன். நாங்கள் இருக்கிறது ராஜேந்திர வீதி, யாழ்ப்பாணம். 10ஆம் மாதம் 4ஆம் தேதி 2024 சட்டப்படி விசாவோடாக ரஷ்யாவுக்கு போனவர். பிரான்ஸ் போகிறதுக்காக அக்காட்ட போகிறதுக்காக போனவர். ஏஜென்சி ரஷ்யாவில் போய் இறங்கினோடனே முழு காசும் எங்கள்கிட்ட வேண்டிட்டார், முழு பணம் பெற்றுக்கொண்டார். ஆனால் ரஷ்யாவில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஒரு ஆர்மி கமாண்டர் தான் இந்த பிள்ளையை பொறுப்படுத்திருக்கிறேன். அப்போ நாங்கள் ஏஜென்சிகிட்ட எடுத்து கேட்டோம், ஏன் ஐயா இப்படி அவரோட அனுப்பினீங்கள்ன்ட்டு. அவை தான் நைலனி காட்டு எல்லாம் கொடுத்து அவையோட உடுப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறார். இங்கொண்டுக்கும் பயப்படாதே இங்கொண்டு. 5 நாள் முகாம் இந்த லொச்மானியோடத்தை வச்சுருந்துட்டு 6ஆம் நாள் முகாமுக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்கே பிள்ளைகள் மாட்டம் என்று சொல்லக்கூடியதாக பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் 3 பேரும் அனுப்பிவிட்டேன் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஐலனி கார்டு வேற கொண்டு போகிறோம், உங்களுக்கு ஒரு கார்டு வேற போகுதுன்றது சம்பள காசும் ஏதோ விழுந்ததாக தான் கேள்விப்பட்டோம். அதையும் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரா, நீங்கள் எல்லா சம்பள காசும் கொமாண்டர்கிட்ட கொடுத்தா தான் வெளியில் வரலாமென்ட்டு பிள்ளைகள் கொடுத்துட்டுது. சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சிட்டுன்னு எங்களுக்கு வேணாம், காசு வேணாம், நாங்கள் ஒருமிக்க கொடுக்க சொல்லிட்டோம். இந்த 2.5 மாதம் நாங்கள் பிள்ளைகளோட கதைச்சி ஏஜென்சியோடும் கதைச்சி
அவர் பேசுகிறதெல்லாம் இப்போ தானே எங்களுக்கு புரிஞ்சுது. அவர் போய் பேசுகிறாரு. பிள்ளைகளை ஏதோ செய்துட்டாங்க கொண்டு, இன்னும் நடந்துட்டு பிள்ளைகளுக்கு. என் பிள்ளை இப்போ 4 நாளுக்கு முதல்ல ஒரு ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டவர், அம்மா அவங்கள நம்ப வேண்டாம், நீங்கள் இனி யாராவே பிடிச்சி எல்லாத்தையும் அறிவித்து எங்களை வெளியில் கொண்டு வர பாருங்கம்மா, நாங்கள் நல்லா மாட்டிக்கொண்டுட்டோம்ட்டு. அடுத்த நாள் இரவு ஒரு 9 மணிக்கு மெசேஜ் போட்டார், அம்மா உடுப்பெல்லாம் தந்துட்டாங்க, எங்களை எப்படி ஏற்ற போகிறாங்களாமே, எங்களோட தொடர்பு இருக்காது என்று சொல்லி. அவ்வளோ தான் எனக்கு கடைசியாக கிடைச்ச மெசேஜ். முள்ளிய வேலையில் இருக்கிறோம். இவர் டெய்லர் வேலை செய்கிறவர். இவர் வெளிநாடு போகிறதுக்காக ஏஜென்ட் மூலமாக விളിக்கிட்டவர் ஜெர்மன் போகிறதுக்காக. அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சொன்னார், நான் ஆர்மி பதிவில் தானே நான் அனுப்ப நம்மப்பா என்ன செய்கிறேன்ட்டு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லை, ஏன் ஆர்மி பதிவில் டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலான் தானே அப்படி நான் சொன்னேன். அப்போ இவருக்கும் விருப்பம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் அப்படி போக இல்லை, எனக்கு பயமாக கிடக்கு, அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல. அப்போவே ஏஜென்ட் சொன்னார், அது ஒன்றும் பயமில்லை, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் போய் இறங்குற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம், ஏர்போர்ட் கழிஞ்சட்டா நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம், உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்கள் போய் ஆமிலாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லத்தான் இவர் வழிகிட்டவர். வழிகிட்டு 2024 9ஆம் மாதம் 26ஆம் தேதி தான் வழிகிட்டவர். வழிகிட்டு அங்கால போய் இறங்கின பிறகு ஆர்மி கமாண்டர் தான் வந்து வேற ஏற்றி கொண்டு போனார். அப்பயும் இவருக்கு பயம், என்ன இது இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு கொண்டே ரூமில் வச்சவங்க. தனிவர் ஒரு ரூம்லே இருந்தவர், தனியாக ஒரு ரூமில் இருக்குது, ஒரு 10-12 நாள் இருந்தவர். அது பிறகு இவரை சொன்னாங்க, நாங்கள் உங்களை ஏற்றப்புறம் வாகனம் பெரும் வலிக்கிட்டு நின்றோம் ஒரு இரவு. அப்போ இவர் வலிக்கிட்டுன்ட்டு எனக்கு சொன்னார், மாறப்புறம் போலடாக்கப்பா, எங்கேயும் என்ன ஏற்றப்பினம் போலடாக்கப்பா. அவர் நினச்சார் வேறு நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொண்டு போகிறோம். அப்போ இங்கே ஏற்றப்புறாங்களான்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ கொஞ்சம் நேரத்தால் ஜீப் வேற சொன்னார், ஆமி ஜீப் தானப்பா வந்து நிற்கிது, என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது. ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் போங்கோ அண்ணன் ஒன்றுக்கும் பயப்படாங்க, டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பார்க்குறேன், அவை மூலமாக தான் ஆமி மூலமாக தான் நடக்க போகுது, இந்த ரூட் அப்படித்தான். அப்போ நான் அடித்து கேட்டேன், அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்லி அனுப்புகிறீங்களே, ஒன்றும் பயம் இல்லையோ, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இவரை அனுப்புறது எனக்கு பிடிக்க இல்லைன்ட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், டோன்ட் வரி அக்கா, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன், நான் பார்ப்பேன், இந்த ரூட் இப்படித்தான், ஆமி கமாண்டரை வச்சு தான் செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார். அப்போ அதை நம்பி நானும் இவரும் சரி எல்லாரும் போகிறாங்க, இவருக்கு பாசையும் தெரியாது, எல்லாருமே வேறு மொழி சிங்களவர் மற்ற வேறு பாசை உள்ளார்கள்லாம், தமிழர் இவரோட ஒருத்தருமே இல்லை. அவருக்கு யோசித்து முடிவெடுக்கவும் முடியல. அவர் தண்டை பாட்டுக்கு எனக்கு சொன்னார், அவர்கிட்ட தான் நான் பேச கேட்பார், என்னென்ன செய்கிறேன். அவர் சொல்லுவாரோ நீங்கள் போங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். சொல்லவும் இவர் எனக்கு சொல்லிப்பட்டு, நீங்கள் யோசிக்காங்க, அவர் இருக்கிறார், அவர் எல்லாம் என்ன வெளியில் எடுக்கத்தான் போகிறார், இதுக்கால இதான் ரூட் இப்படித்தான் போய் கொண்டிருக்கேன்னு சொன்னேன். சொல்ல சரின்ட்டு நான் இதை இவருக்கெல்லாம் தெரியும் தானே, எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. அப்போ அவர் செய்தால் எல்லாம் சரியாக இருக்க மாட்டேன்ட்டு நானும் சரி ஒன்றும் சொல்லல. போனார், போயிட்டு சொன்னார், இப்படி மெடிக்கல் அடிக்கணும், மெடிக்கல் அடிக்கணும், லெட்டரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம், என்ன செய்கிறேன்டாப்பா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த சைன் எல்லாம் பண்ண வேண்டாமப்பா, நீங்கள் என்னத்துக்கு சைன் பண்ணுறாங்களே, இது எங்களுக்கு ரஷ்யா மொழியும் தெரியாது, ஒன்றும் பாசிக்காமல் நீங்கள் ஒன்றும் சைன் பண்ண வேண்டாம், சைன் பண்ணாதீங்கோ, முதல் எதுக்கும் கேட்டு செய்யுங்கோன்ட்டு. அப்போ அவர்கிட்ட அவர் எங்கட ஏஜென்சிட்ட கேட்டார், இவர் என்னென்ன எப்படி சைன் பண்ண கேட்குறாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாங்க, எல்லாம் நாங்களாம் இல்லை அவங்க கிடையாகலாம், நாங்கள் உங்களை வெளியில் எடுத்துருவோம் அண்ணன், நீங்கள் அவங்க சொல்கிறபடியே செய்யுங்கோன்றாங்க. அப்போ அவரும் பார்த்தார், தனியாக தமிழன் தான் ஒரு ஆள் தான், எல்லாருமே முழு பேருமே வேறு மொழிக்காரர். அப்போ கதைச்சு பிறகு முடிவெடுக்க கூட ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் புதுமுகாங்க. அப்போ அவர் என்ன செய்தார், போய் அவர் எல்லோரும் சைன் பண்ணுறாங்கன்னு தானும் சைன் பண்ணிட்டார். மொழி தெரியாமல் தான் சைன் பண்ணவர், எதுவும் வாசிக்காமல் கொள்ளாமல் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சைன் பண்ணிட்டார். பண்ணின பிறகு அடுத்தடுத்த நாள் பயிற்சியை கொண்டு போட்டாங்க. பயிற்சியை கொண்டு போகவும் இவர் சொல்கிறார் எங்களுக்கு, ஐயோ நான் கத்தி அழுதன், இந்த மனுஷனை கூட பயிற்சி கூட்டி எழுப்படியை கொண்டை இதை போட போகிறாங்களே இல்லை வழியை, அவரை நாங்கள் இது கொண்டு தந்துனாங்க, நான் வெளிநாட்டுக்கு அனுப்பத்தான தந்தனான், என் கஷ்டம் எல்லாம் சொன்னேன், எனக்கு யாருமே இல்லையான்னு
ஆனால் தம்பி யாருமே இல்லை, என்னை புருஷன் மட்டும்தான். நான் ஏன் இப்படி செய்கிறீங்களோன்னு எனக்கு கெஞ்சி மண்டாடி கேட்டேன். அவர் சொன்னார், அக்கா டோன்ட் வரி, ஒன்றும் எல்லாத்துக்கும் டோன்ட் வரி என்றார். ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, நான் இருக்கிறேன், நான் அவரை வெளியில் ரெக்சி போட்டு வெளியில் எடுத்துருவேனக்கா, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. அப்போ நான் பார்த்தேன், சரி அவரை நம்பித்தான் இறங்கினாங்களே, அவர் அப்படி கைவிட போகிறாரு அப்படின்னு சொல்லி இவரும் பின்ன இன்றைக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க. நான் அப்போ இவர்கிட்ட சொன்னேன், அப்பா நான் யார்கிட்டையும் சொல்லி வெளியில் அலுவல் பார்க்க போகிறேன்ப்பா, மனித உரிமை குழுவுக்கோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நான் போய் சொல்லி இந்த பிரச்சனையும் தண்டப்படுறோன்னு சொல்லலாம். இவர் சொன்னார், ஐயோ உள்ளால் அலுவல் நடக்கப்பா, நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்கோ, பேசாமல் இருந்தீங்களா காணும், அவனோடே முரண்படாதீங்கோ, நீங்கள் அவனோட சண்டை சண்டை பிடிக்க அவன் சொல்கிறான், உங்களோட வேலி ஒன்றும் சரி வராதுன்னு. இப்போ புஷ்பாக்கா சண்டை பிடிச்சுருக்குறான், நீங்கள் இப்படி புஷ்பாக்கா சண்டை பிடிச்சா நான் ஒன்றும் செய்யலாம் அவன் கிடக்கணும். அப்போ எனக்கு எடுத்து பேசினார், நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க, நான் தான் உள்ளுக்கு நிற்கிறேன், பேசாமல் இருங்கோ, பிள்ளைகளை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்கோ, நான் ஏதோ வெளியில் வந்துடும், தெரியாமல் நான் மாட்டுப்பட்டு போனேன், எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு தமிழனும் இல்லை, நான் கதைக்கக்குள்ள ஆள் இல்லாமல் நான் இப்படி மாட்டிட்டேன், நீங்கள் என்ன பெரிய யோசிக்க வேண்டாம், நான் வெளியில் வந்துடுவேன், நீங்கள் அவனோட முரண்பட வேண்டாம். என்னை அடக்கி இன்றைக்கு 2 மாதமாக அடக்கினார். அதுக்கு பிறகு சொன்னார் பயிற்சி முடிஞ்சுது. நான் அவன்கிட்ட கேட்டேன், அண்ணன் என்னென்ன பயிற்சி முடிஞ்சு நீங்கள் என்ன சொல்லி, ஐயோ அலுவல் நடக்கக்கா, உங்களோட அலுவலாம் நான் நிற்கிறேன் வந்துட்டு கோல் வருது அங்கே கதைக்கப்புறனாக்கா உங்களோட அலுவலானக்கா ஒரு பெரிய ஒன்றுமில்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்றார். சரி அவர் இப்படி சொல்கிறார், ஏதோ ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு, சரி எடுத்து விடுவார் என்ற புருஷனின்ட்டு நானும் இவரோட கோல் காய்ச்சி இருந்தேன். திடீர் 2 பேர் சொன்னார், அப்போ என்ன எங்கேயோ எங்கே ஏற்றப்படுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல இல்லைக்கு தானே இங்கேன்ட்டு சொல்ல தெரியல, ஒன்றும் சொல்லாமல் ஏற்றுறாங்க வராங்க. அப்போ 2-3 தடவை லைனுக்கு போய் அடுத்த நாள் வந்து கடைசியாக சொன்னார், நான் இப்படித்தான் நான் போயிட்டு வருவேன், இத்தனை மணி சென்றாலும் நான் உங்களுக்கு கோல் எடுப்பேன், நீங்கள் எடுங்க கொண்டு நீங்கள் அடியும் கொண்டுட்டு நானும் பார்த்துட்டேன். அடுத்தது போனவர் 10-12 நாள் என்னோட கோலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வேறு தம்பியாக்கள் அவை கடிச்சு கேட்டால் பாலனை நிற்கிறாருன்ற செய்தி மட்டுமே என் காதில் விழுந்தது. சரி நிற்கிறாரு நான் கடவுளேன்ட்டு விட்டா. இவர் போயேக்கா நான் ஒரு வார்த்தை கேட்டேன், நான் என்னப்பா நீங்கள் போகிறீங்க தச்சு தவறி உங்களை திரும்பி வர முடியலையோ இல்லை என்னோட கதை கேளாட்டிக்கு நான் என்ன செய்கிறேன், நான் உங்களை பார்க்க மாட்டேன், நான் எங்கேயாவது மீடியாவிலையோ இல்லை எங்கேயாவது நான் போய் சொல்லுவேன் இந்த பிரச்சனையை, நான் இல்லை உங்களோட நான் கதை காட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் அறிவிக்கிற இடத்துக்கெல்லாம் அறிவிங்க, அப்புறம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், என்ன போன் சில வேலை வேண்டிடுவாங்க கதைக்கு இல்லாது அப்படியான ஒரு கட்டம் தான் நான் கதைக்க மாட்டேன் உங்களோடன்றார். இப்போ 10 நாளை பிறகு நேற்று கோல் எடுத்தார். நேற்று இவ்வளோ நாளும் ஆள் இல்லை எங்கண்டே எனக்கு தெரியாது, நான் அழுது குளறி கொண்டு இருந்தேன். இதுக்காக நேற்று இரவு 12:30 அப்படி கோல் எடுத்து சொன்னார், அவசரம் காய்ச்சார், நடுங்கி காய்ச்சார். அப்பா நான் நிற்கிறேனப்பா, நான் காயப்பட்டுட்டேன், நிறுத்துள்ளி சண்டை நடக்கு, மேலாலேயும் அடிக்கிறாங்க கீழாலேயும் அடிக்கிறாங்க, மேலேயும் இதுகள் வருது, அங்கேயும் போகல ஜீப்பில் போனாலும் அடிக்கிறாங்க, எனக்கு எதுக்கையிலாப்பா மேலெல்லாம் உடம்பு எல்லாம் எனக்கு காயம், எங்கே காயம்ன்ட்டு கேட்டேன். அவர் எல்லாம் படிவாக சொல்கிறார், இல்லை நான் பயப்படுவேன்ட்டு, காலில் மட்டும் காயமப்பாட்டு சொன்னார். என்ன பெரிய யோசிக்காதுன்ற பிள்ளையில படிவாப்பேன், சின்ன பிள்ளை திறமை இருக்காது ராங்கியாயிருன்னு சொன்னார். என்ற பிள்ளையில பேர் சொன்னார். என்ன காப்பாற்று எழுப்புண்டா காப்பாற்று, கடவுள்கிட்ட வேண்டு இந்த புருஷன் எனக்கு 10 மாதத்தில் நான் திரும்பி வருவேன், நீ கடவுள்கிட்ட வேண்டு, வேறொரு வழியும் இல்லையப்பா, நான் சைன் பண்ணி வந்து தேவையில்லாமல் மாட்டிட்டேன், கடவுளை வந்து அடிக்கொண்டு நான் 10 மாதத்தால் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் முடிக்க நான் உன்னிட்ட வந்து சேருவேன். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்ன நடக்க மாட்டேன் எனக்கு தெரியல. எரியுண்ட கடைசி பழத்தை வச்சு நீ என்னண்டாலும் செய்து இந்த காப்பாற்ற முடிச்சா காப்பாற்று சொன்ன. நெல்லியடி எனது மகன் சேனிகாந்த் பகீரதன், எனது பெயர் பவானி. எனது மகன் அதாவது வெளிநாடு செல்வதற்காக பெல்ஜியன் நாட்டுக்கு செல்வதற்காக 21/10/2024 அன்று வெளிக்கிட்டு சட்டப்படி விசாவில் தான் தாங்கள் விசா எல்லாம் அடித்து கொடுத்து பிள்ளையை கூட்டிகிட்டு போனவர் ஏர்போர்ட்டில் கொண்டு ஏற்றி விட்டுட்டு வந்தேன் நான். அதுக்கு பிறகு பிள்ளை அங்கே ரஷ்யாவில் போய் ரஷ்யா ஏர்போர்ட்டில் ஒரு ஆர்மி கமாண்டர்
பிள்ளைய போய் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அப்போ பிள்ளை கேட்டிருக்கு. கேட்க ஆமி கமாண்டர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கொண்டே ரூமில் ஒரு கிழமையாக வச்சுருந்துட்டு சொன்னாராம், உங்களுக்கு ஆமி ஐசின்னு தருவினாம், பயிற்சி முகாம் உண்டு, ஆமி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போட்டு அந்த ஐசியோடு தான் நாங்கள் உங்களை கொண்டு போவோம்னு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். பிள்ளை அதுக்கு மோமன்னு சொல்லி போயிருக்கிறேன். போய் அதுக்கு பிறகு பிள்ளை எனக்கு இப்போ உடல்நிலையெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்ற ஒரு நிலையும் இல்லாத கட்டத்தில் இருக்குது. எல்லாமே மாறிட்டுது. பிள்ளைய நினைச்சு பிள்ளை 12 நாள் எனக்கு தொடர்பே இல்லை. கடைசியாக எனக்கு 13ஆம் தேதி 10ஆம் மாதம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர், அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போய் நம்ம எங்கேன்னு தெரியல அண்டு சொன்னவர். அதுக்கு பிறகு என்ன பிள்ளை 3 வாய்ஸ் மெசேஜ் தான் எனக்கு அனுப்பினவர். அம்மா நீங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியல, கொண்டு மாட்டி விட்டுட்டாங்க, 1 வருஷத்துக்கு இதுக்குள்ளால வருவேனோ தெரியல, நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்காக வருவேன் அம்மா அண்ணன் முள்ள கடைசியா சொன்னேன். எங்கே இருந்தாலும் உங்களுக்காக தேடி வருவேன்னு சொன்னார். இன்று வரைக்கும் என்ன பிள்ளை என்ன தொடர்பு எப்படி எனக்கு எதுவுமே எனக்கு இன்னும் தொடர்பு தெரியல. என் பிள்ளை எங்கே இருக்கிறாருன்னு இன்னும் தெரியல. என் பிள்ளை எங்கே இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து என்ன பிள்ளைய மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க. எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான். அன்றைக்கு ஆமி கேம்புக்கு கொண்டு போறேன்னும் என் பிள்ளைக்கு வலிப்பு வந்திருக்குது. அப்போ கூட கொண்டு ஊசி மருந்தெல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. அதிலிருந்து என் பிள்ளை இந்த தொடர்பு ஒன்றுமே வரைக்கும் கிடைக்க இல்லை. ஆனால் 12 நாள் தவிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன பிள்ளை எங்கே இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், என்ன பிள்ளைய கொண்டாந்து தாங்க. நான் இருக்கிறது நெல்லியடி கரவட்டி மத்தொணியில். அப்போ மத்தணி எங்களிடம் அந்த இடம் தான் சொந்த இடம். அதில் எங்களோட ஊரில் உள்ள ஒரு உறவினர் ஒரு அண்ணா ஒரு ஆள், அவர் பெல்ஜியத்தில் தான் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு ஒண்டை விட்ட அண்ணா, என் மகனுக்கு மாமா அவர். அப்போ தான் பெல்ஜியத்துக்கு நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி இதுதான் கூப்பிட்டவர். அவர்கிட்ட பேர் தனபாலசிங்கம் ரத்தினசிங்கம். அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார் ஃபேமிலியோடு. இப்போ 12 வருஷமாக போயிருக்கிறார். அவர் தான் இப்படி ரைஸியாக கொண்டு போய் தான் பிள்ளை எடுப்பேன்னு சொல்லி எனக்கு சொல்ல இல்லை. தான் அங்கே இத்தாலி கொண்டு போய் தான் கொண்டு வைப்பேன்னு சொன்னவர். பேருந்து தான் திடீரென்று முதல் நாள் டிக்கெட் கொண்டாந்து கொடுத்து தான் வேறு ஒரு ஆளை விட்டு ஒரு கேர்ள் ஒரு ஆள் கொண்டாந்து டிக்கெட் கொடுத்து கொண்டே ஏர்போர்ட்டுக்கு ஏற்றி போனது. அப்போ அவர் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு. எனக்கு வேறு யாரும் தெரியாது. மெயின் ஏஜென்ட் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிறார் ஒரு முகவரண்டது பேருந்து தான் தெரியும். அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு என் பிள்ளைக்கு அந்த பெல்ஜியத்தில் நிற்கிற ரத்தினசிங்கம் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு. அப்போ நான் சொல்லிக்கேன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு மகன் தான், எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை, அவருக்கு தெரியும் அண்ணா. அப்போ நான் எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை, என் பிள்ளைய நீ நான் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணுமெண்ட, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, அது நான் இருக்கிறேன், நான் கொண்டு அவனை தன்னுடைய வச்சிருக்கிறேன்னு சொல்லித்தான் நான் அவற்ற பொறுப்பில் தான் என் பிள்ளைய அனுப்பினேன். இன்றைக்கு அவர் ஃபோன் எடுத்தாலும் ஃபோனும் எடுக்கிறே இல்லை. அங்கே அவற்ற உறவெல்லாம் இருக்கணும் ஊரில். அவைக்கும் போய் சொல்லி கதறி அழுதேன். அப்போ அவ கூட ஃபோன் எடுத்தேன். அவருக்கு எடுக்காம இல்லை இன்றைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு எனக்கு இது வரைக்கும் ஃபோன் எடுக்கல. கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டார், நீங்கள் எல்லாம் கத்தி கொண்டிருக்காத, இந்த பிள்ளைய நான் என்னால் நீ உன்னால் 7 மண்டா நீ எங்கேண்டாலும் போய் மீட்டெடு, என்னால் ஒன்றும் செய்யலாது, மீட்டெடுப்பியண்டா எடு, இல்லாட்டிக்கு பேசாம இருன்னு சொல்லி கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டவர். ஆனெல்லாம் உறவண்டு சொல்லலாமா? என் பிள்ளைய கொண்டே என் பிள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டே நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவாக இருப்பான். எனக்கு இப்போதான் சந்தேகமாக இருக்குது சார். இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானான், ஒரு சொந்த பிள்ளைய கொண்டு தன்னை பிள்ளையா இருந்திருந்தான் இப்படி செய்திருப்பானா சார். அதை நான் கேட்டேன், நீ உண்ட பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒன்று வந்தா நீ என்ன செய்வேன்ட்டு. அதுக்கு ஒரு பதிலும் இல்லை, அதுலேருந்து போன் தொடர்பும் இல்லை, போன் எடுக்கிறது கூட இல்லை. இப்போ நான் எல்லாரையும் தயவாச்சு கேட்குறது ஒன்று தான். 2 வரைக்கும் எந்த பிள்ளை என்னோட கதைக்கு இல்லை, 12 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எங்கே இருக்கிறேன்னு ஒரு தொடர்பும் இல்லை.
அப்போ என்ன பிள்ளை எங்கிருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி என்ன பிள்ளையோட கதைக்க வையுங்க. நான் சின்ன வயசுல இருந்தவரை 6 வயசுல இருந்து நான் வளர்த்தேன். நான் கஷ்டப்பட்டு அப்பா இல்லாமல் படிப்பிச்சு பிள்ளை ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் பாஸ் பண்ணி படித்த பிள்ளை தான். எங்களோட வீட்டு பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக தான் அம்மாவை நான் நல்ல அம்மா சின்ன வயசுலேருந்து என்ன படிக்க வச்சவா. கஷ்டப்பட்டாதால நான் அம்மாவை வச்சு நல்லா பார்க்கணுமென்று சொல்லித்தான் போனவர். இப்படியெல்லாம் போய் மாட்டுப்படுவேன் வேற எதிர்பார்க்க இல்லை. கடைசியாக தான் சொன்னேன், அம்மா நான் எங்கே இருந்தாலும் உயிரோட 1 வருஷத்துக்கு நான் உங்களோட உயிரோடு இருந்தால் திரும்பி வருவேன்னு சொன்னேன். இல்லாட்டி கடவுள் எடுக்குதோ என்ன இல்லையோ எனக்கு தெரியலைன்னு சொன்னவர். என் பிள்ளை எங்கிருந்தாலும் என் பிள்ளைய மீட்டு தாங்கோ, அதை மட்டும் செய்தால் போதும் எனக்கு. அவன் கொழும்புல தான் இருக்கிறா. அவவே எனக்கு மேரன்னு தெரியாது. அது அவவே ஒரு முகவர் தான் ஏற்படுத்தி விட்டுருக்க. இவர் சொன்னவர் இந்த டைம் 4 மணிக்கு விசா கொண்டு வந்து தருவா. அந்த விசாவோட அவ தான் கொண்டு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் புள்ளி ஏற்றி விட்டவா. ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு. போட்டோ இல்லை, ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.